எந்த காலத்தை திருத்த முடியாதுடா. என்ன சொல்ல வர்றீங்க? இதனால் தாங்கள் தெரிவிப்பது அண்ணன் கூட பழகுற இன்னும் நல்ல பழக்கம் வரலையே உனக்கு? நல்ல பழக்கம் தானே வந்திருக்கு. பொண்டாட்டி வாழுங்க முப்பாட்டி ஒளிக தப்பு பண்ற. இப்ப தப்பு எனத்தான் நீங்க சொல்றீங்க, அதை சொல்லி முடிங்க முதல்ல. பொண்டாட்டி வாழுக நல்லதுதான். ஆமா, பட்பாட்டி இல்லாம உலகத்துல வாழ முடியுமாடா? எல்லாரும் வாழ்ந்துட்டு தானே இருக்காது. நீ வாழ்றியா? நான் எனக்கு பப்பாட்டினா பிடிக்காது. நான் எந்த கடையில் வைக்கணும்னு எனக்கு தெரியல. செல்போன்லயே வருமா? அண்ணன் சொல்ற மாதிரி பப்பாட்டி வாழ்க பொண்டாட்டி வாழ்க. ஓ, நீங்க எப்படி வரீங்களா? ஒரு வண்டிக்கு ஒரு ஸ்டெப்னி வண்டிக்கே இருக்குமா நம்மளுக்கு இருந்தா அண்ணன் ஒன்னும் பிரச்சனையே கிடையாது. ரெண்டு வண்டி ஓட்டுவோம். எந்த வண்டியில இன்ஜின்ல குபுக்கு குபுக்குன்னு புகத்தள்ளி அரியாயில் ஒழுகுதோ அதை எஃப்சிக்கு விட்டுட்டு ஒரு வண்டி வச்சு பொழப்பக்கம் வணிப்போம். பொண்டாட்டி வாழட்டும் அப்பாட்டி வாழட்டும் மறந்து கொடுத்துருவாங்கப்பா. நான் தான் சொல்றேன்னா நீயும் அப்பாட்டி வைக்கிறீங்க. அப்ப உனக்கு அந்த எச்சக்கலை புத்தி இருக்குல்ல? அண்ணே எச்சக்கலை புத்தி எனக்கு இல்ல. என்ன ஒரு வார்த்தை சொல்லணும் அண்ணே? பொண்டாட்டி தானே கடைசி வரையும் வர்றது பொண்டாட்டி. அப்பாட்டி இடையில வருவேன், இடையில போயிருவானே சொன்னியா நீ? அண்ணே நான் சொல்றேன், நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஒரு விஷயம் இருக்குண்ணே, என்னதான் வீட்டு சோறு சாப்பிட்டாலும் ஒரு நாளைக்கு ஹோட்டல்ல சாப்பிட்டுருவான். அது மாதிரி என்னைக்கே ஒரு நாளைக்கு சாப்பிட கடைசி வரையும் வேண்டாம்னே. கட்டின முன்னாடி கடைசி வரைக்கும் கூட இருக்கும். புருஷன் செஞ்சாலும் சரி செய்யாட்டியும் சரி வீட்டுக்கு நல்லது கட்டாது. புருஷன் பார்த்தாலும் சரி பார்க்காட்டியும் சரி குடும்ப பொறுப்பை கட்டின முன்னாடி மட்டுமே போதும், அதோட முடிச்சிருவான். கொடுக்குறேன் வணக்கத்தை கொடுக்குறேன்னு சொல்ல வந்தேன். அண்ணே வந்தாரை வாழ வைக்கும் நாடு வண்டமிழ் நாடு. வந்த உடனே வாங்கனே பால் சாப்பிடுங்க, பழத்தை சாப்பிடுங்க. வாழைப்பழம் பூவம்பழம் இல்ல, பூச்சி மருந்து அடிக்க வேண்டிய பழம். அண்ணே என்கிட்ட ஒரு நேந்திரம் பழம் இருக்கு, அது சிப்ஸ் போடுறது கேரளா கொடுத்து விடுங்க, அவங்க போட்டு சாப்பிட்டுப்பாங்க. ஒன்னும் பிரச்சனையே கிடையாது. சில ஊர் நேரத்தை 11 மணிக்கு ஆரம்பிப்போம், 10 மணிக்கு ஆரம்பிப்போம். ஆனா நம்ம ஊர் தங்கமான ஊர், அதனால நீங்க சரியா 8 மணிக்கு நடத்த ஆரம்பிச்சிருக்கோம். நீங்க எல்லாம் பாக்குறது வாட்சு, நான் பாக்குற வாட்சு இழிச்ச வாட்சு, அது கிடைக்கிறது பெரும்பாடு. சில ஊர்ல நடத்த ஆரம்பிச்சாங்க, கொச்சா கைத்த கட்டி ஆண்களை தனியா பெண்கள் தனியா பிரிச்சு உட்கார வச்சிருவாங்க. கயிறு மட்டும் தான் கட்டி இருக்காங்க. பாதி பெண்கள் இங்கிட்டு இருக்கா. ஒண்ணும் என்ன காரணம்னா இங்க மேல வச்சிருக்க நம்பிக்கை. தாய் மதையும் எல்லாம் நம்பிக்கை வைங்க, மனசுல வச்சுக்கணும். கண்ட உட்கார வைக்கப்படாது. கம்பு வச்சிருக்க, கம்புல அடிச்சு போனே. ஒரு கம்பு 2 கம்புல 7 கம்பு இருக்கு. தப்பிச்சு நான் உள்ளே பார்த்து வந்துட்டேன். தப்பிச்சு பண்ணி 100 சாப்பிடலாம். ஆமனே, கம்பு 7 கம்புல ஒரு கம்புனா தப்பிச்சிடலாம், 7 கம்புல தப்பிக்க முடியாது. கூட்டத்துக்குள்ள கைய கால நிட்டுங்க, உங்க கையை உங்க காலை எல்லாம் நீட்டுங்க. தயவு செஞ்சு கூட்டத்துக்குள்ள யாரும் விரல மட்டும் நோண்டி விட்டுறாதீங்க, பெரிய வெள்ளக்கமாய் போயிடும். சின்ன குழந்தைகளை பாருங்க, மண்ணில் வர விரல விட்டு விளையாண்டு விட்டுப்பாங்க. திடீர்னு மூக்கில் சிறந்த லோக்கல் மூக்கில் விரல விட்டுருவாங்க. அவங்க தெரியாம விடுவாங்க. நம்மளுக்கு தெரிஞ்சவங்க விடுவா பாருங்க. இந்த பொடி போடுற விழுந்தா கோச்சுக்காதீங்க. இப்படி ஒரு குத்து அள்ளி இங்கிட்ட ஒரு உதறு 4 கண்ணு அவிச்சு போயிடும், இங்கிட்ட ஒரு உதறு 8 கண்ணு புகஞ்சு போயிடும். அப்புறம் இங்கிட்ட இருக்கிற தொலாக்க 4 குத்து குத்துவாங்க, கை குத்து. இங்கிட்ட இருக்கிற 8 பேர் புருட்டாக்கு குத்துவாங்க, கை குத்து. அப்படி நீங்களா குத்திட்டு கிடந்தா அப்புறம் இங்க நாங்க ஒருத்தர் போயிடும். மங்கட்டி மங்கட்டி மங்கட்டின்னு டப்பா குத்து. உங்க குத்து நல்லா எடுப்பா இருக்கணும், பயங்கரமா இருக்குன்னா பாருங்க. கூட்டத்தை பாருங்க, உங்களை எங்க கொண்டு விடுறேன்னு பாருங்க. இல்லையேண்டா கொண்டு விடுறேன். தம்பியோட ஆட்டம் ஃபேமஸ் ஆகி நீங்க மேல போயிருவீங்க, மிதக்குறீங்க ஆட்டத்துல. அடே அப்பா தம்பி இவ்வளவு பண்ணுவானா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கணும். அப்படி நான் மட்டும் இல்ல, எல்லாரும் எதிர்பார்க்கணும். ஏன்னா மக்கள் திருப்பி மகேசன் திருப்பினாங்க. காலையில காசு கொடுக்குற முதலாளிக்கு அவங்க முதலாளிக்கு காலையில மார்க் போடணும். பெட்டிப்பிடி, மிருதங்கப்படி, பப்புனிப்படி அப்படிங்கிற நல்ல விஷயங்கள் அவங்க சொல்றாங்க. பத்தி வளர பத்தி நம்மளை பத்தி தெரியும்னா காலையில டீ கடையில தெரிஞ்சு போயிருந்தா. ஆமாண்ணே, கொஞ்ச நேரத்துல இல்ல டீ கடைக்கு போக வேண்டிய இல்ல, வண்டிகிட்டே தெரிஞ்சு போயிடும். இந்த மூலையில தான் பப்புனா விடிய விடிய பொழப்ப கெடுத்து விட்டானே அப்படிங்கிற மாதிரி வண்டிகிட்ட போகும்போதே சொல்லிடுவாங்க. நல்லா இருந்துச்சுன்னா சொல்லுவாங்க, வக்காலி பப்புனு கிழிச்சுட்டாயா, சூப்பர் பப்புனியா வக்காலி. எனக்கு எவ்வளவு மரியாதை பாத்தீங்களா? அப்படி எல்லாம் மான மரியாதை வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஆமா, நல்லா இல்லாட்டி வக்காலி கெடுத்துட்டானியா நாடகத்தை, நல்லா இருந்தாலும் வக்காலி குழந்துட்டாயா நாடகத்தை. என்ன பண்றது, எல்லாம் ஒரு நேம் தானே. எப்படியோ ஒரு பேர் வாங்கினா சரி, அதுக்காகத்தான் வந்திருக்கான். அமைதி காத்த நாடகத்துக்கு நல்லபடியா பாக்குறது உங்க கையில இருக்கு, நடத்துறது எங்க கையில இருக்கு. சிறப்பா நாடகம் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி நீங்க இருக்கணும் என்ற ஒரு காரணத்தினாலே பேரன்பு கொண்ட பெரியவர்களுக்கும் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய தாய்மார்களுக்கும் நண்பர்களுக்கும் நாடக ரசிகர்களுக்கும் காலையில காடு சென்று மாலையில விடு திரும்பி இம்மண்ணையும் மாணிக்கர்களாக மாற்றி வரக்கூடிய விவசாய தோழர்களுக்கும் மற்றும் உயர்ந்த காவல்துறை சார்பாய்வாளர்களுக்கும் இங்கே வருகின்றக்கூடிய அனைவரையும் வருக வருகவன எங்கள் சார்பாகவும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக சங்கத்தினை சேர்ந்த வல்லாள மாநகர் எம் வஸ்திராதேவி கணேசன் அவருடைய கலைக்கும் சார்பாக வருக வருகவன உங்களை எல்லாம் அன்போடு வரவேற்கின்றோம். நன்றி, அன்பு, வணக்கம். ஹலோ ஹலோ ஹலோ
நல்ல வெள்ளிக்கிழமையிலே காளி அம்மா உன் வாசலிலே பாட்டெடுத்தேன் உங்கள் பெருமை சொல்ல வண்ணப்பூ தொடுத்தேன் நீ சூடிக்கொள்ள அம்மா பெருமை சொல்ல பெருமை சொல்ல காளியம்மா பாட்டிடத்தானே முத்து காளியம்மா உன் மகனானே வெள்ளிக்கிழமையிலே அம்மா உன் வாசலிலே பாட்டெடுத்தேன் உங்கள் பெருமை சொல்ல வண்ணப்பூ கொடுத்தேன் நீ சூடிக்கொள்ள ஆடை கருமாடி நாம் போடலாம் அம்மாள் நாடை சாராக்கினே அம்மா அருள்வாழ் சாராக்குது சாதை பாகாக நாம் போடலாம் அம்மாள் நாடை பார்த்தது செய்ததில் வேட்டையுடன் செய்திட வேண்டும் என்று அக்கறை காட்டுகின்ற நரக கலைஞர்களை ஆழமெல்லாம் காவலுக்கு தாயிருக்க கவலைகள் ஏறே அம்மா பாட்டெடுத்தேன் பெருமை சொல்ல இங்கே நான் கொண்ட கைராசியே எல்லாம் அவள் தந்த அருளாசியே எல்லாம் தந்த கைராசியே என்றும் என்னை காக்கும் அகராசியே வாழ்வே நானும் உந்தன் புகழ் பேசியே பிள்ளைகள் மேன்மையெல்லாம் பெற்றவள் ஏனியனா அக்கறை சேர்வதற்கு அன்னை நான் தோழியனா காலமெல்லாம் காவலுக்கு தாயிருக்க கவலைகள் ஏனே அம்மா உன் வாசலிலே பாட்டெடுத்தேன் உந்தன் பெருமை சொல்ல பூ தொடுத்தேன் நீ சூடிக்கொள்ள வாடியம்மா வாழ்த்திடத்தானே முத்து காளியம்மா உன் மகனானே நல்ல வெள்ளிக்கிழமையிலே அம்மா உன் வாசலிலே பாட்டெடுத்தேன் உந்தன் பெருமை சொல்ல பூ தொடுத்தேன் நீ சூடிக்கொள்ள நாடத்தை ஆரம்பிச்சாச்சுனே இந்த நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் அவங்க வேலையை அவங்க பார்ப்பாங்க ஆண்டவன் படைக்கும் போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொறுப்பை கொடுத்திருப்பார் என்ன? பொறுப்பை காப்பாத்திக்கிறது தான் மிகப்பெரிய மனிதன் ஆமா. ஏன்னா நாடத்தை ஆரம்பிச்சாச்சுன்னா சிலவத்துக்கு நல்லா பாடினா பிடிக்கும் சிலவத்துக்கு நல்லா பேசினா பிடிக்கும் சிலவத்துக்கு நல்லா வேஷம் போட்டு வந்தா பிடிக்கும் சிலவத்துக்கு நல்லா துணிமணி விட்டு வந்தா பிடிக்கும் சிலவத்துக்கு ஒண்ணுமே பிடிக்காது ஏன் அப்படி அந்த நடுவு படுத்து தூங்குறாரு பாருங்க காலையில போய் டீ கடையில சொல்லுவாரு நாடகம் நல்லா தான் இருந்துச்சு நான் தான் தூங்கிட்டேன் எப்பா விளம்பரம் அப்புறம் தூங்கிட்டாரு எப்படி நல்லா இருக்கும் காலையில சொல்லியிருப்பாங்க நாடகம் நல்லா இருந்துச்சு மூதேவி நீ தான் தூங்கிட்டேன்னு அப்ப அவர் சொல்லுவார் நாடகம் நல்லா தான் இருந்திருக்கு நான் தான் தூங்கிட்டேன்னு மெட்ராஸ் சவுனுக்குள்ள நாடகம் நானும் ஆர்வ கூட வேஷம் போட்டு வெளியே வந்துட்டேன் வெளியே வந்து பார்க்கறேன் 15 பேர் தான் உட்காந்து நாடகம் பாக்குறாங்க யாரோப்பா அந்த 15 பேர் யாரு தெரியுமா யாரு? மைக் செட் போடுறவங்க 5 பேர் சரி. கோயில் பூசாரிக்கு 5 பேர் இன்னும் 5 பேர். காலையில காசு கொடுக்குறவங்க 5 பேர் இந்த 15 பேர் தான் உட்காந்து நாடகம் பாக்குறாங்க ஏன்னா மெட்ராஸ்ல நாடகம் அதிகமா நடத்தினது இல்ல அவங்களுக்கு தெரியல நம்ம ஸ்டைலு மொத்தமே 2 மைக் தான் இருக்கு ஓ மேடையில ஒரு மைக்கு உங்களுக்கு 4 பேருக்கு சேர்ந்து ஒரு மைக்கு நான் வெளியில வந்தோடனே வாலிம காணா அண்ணே ஏத்துனே என்ன திரும்பி பாக்குறேன் பூராத்தையும் ஏத்திட்டாரு நீ என்ன சொன்னேன் ஏத்த சொன்னேன் அதனால டாடா ஏசில ஏத்திட்டாரு சொல்லாமா அண்ணே வாலியம் வைங்கன்னு சொல்லு அப்படி சொல்லணுமானே அண்ணே ஏத்துனேங்கும் பூராத்தையும் மொத்தமா டாடா ஏசில ஏத்திட்டாரு ஏற்கனவே எப்படா ஏத்திட்டு போவோம்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தாரு ஆமா நான் சொன்ன ஒரு உடனே வார்த்தை முடிச்சிட்டாரு சொன்னா அவரு ஏத்திட்டு முடிச்சுட்டு கதையை முடிச்சிட்டார் அப்படிலாம் பல விஷயங்கள் தெரியாம நடக்கும்னே